வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு செல்மா எம்மி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா பாயா சமைக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி புதினா வச்சுருக்கேன், பெப்பர் தூள், கசகசா, சோம்பு, தேங்காய், கேஷ்யூ நட்டு. இது வந்து மசாலா ஐட்டம் வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், லவங்கப்பட்டை, மிளகாத்தூள், எண்ணெய், தேவையான அளவு உப்பு. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. நான் வந்து எண்ணெய் போடுறேன். எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாகவே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பாயாதுனால அது ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா லவங்கப்பட்டை, ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து கருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து எல்லாத்துலேயும் நான் வந்து போடுவேன். நீங்களும் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து என்ன சமைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிஞ்சளவு நான் வந்து இதில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறது, வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடும்போது உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். உப்பு வந்து போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, கேஷ்யூ நட்டு, கசகசா, சோம்பு எல்லாமே போட்டு வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக வந்து இது அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு, இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஃபுல் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா இது பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாயா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இது வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் பிறகு மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். ரெண்டுமே வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன். ஏன்னா நான் பச்சை மிளகாய், பெப்பர்லாம் போட்டுருக்கேன். அதனால் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிடலாம். கைவிடாமல் நல்லா வதக்கணுங்க. வதக்கினா வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் கை வலிக்கிறதும் நல்லா வந்துடும். அவங்களுக்கு வதக்கிட்டே இருக்கும்போது கை வலியும் வரும். ஆனால் இது பாயாசம் வந்து கை வலி சரியாயிடும். ரெண்டுமே சேர்ந்து சரியாயிடும். வந்து நல்லா வதக்கியாச்சு. தண்ணி வந்து எவ்வளோ வேகணும், 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். குக்கர் விசில் போட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாம் உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்வ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இது இடியாப்பத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பத்துக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நான் செஞ்ச மெத்தடில் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக வரும். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.